அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம அரபாவோட ஒய்ஃபை கூட்டிக்கிட்டு வெளியில் ஒரு பெரிய மாலுக்கு வந்தாங்க. இதோ இருக்கு பாருங்க, இதான் மால். இது எப்படியும் ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்குங்க. இதில் மொத்தம் எப்படியும் ஒரு 10-15 என்ட்ரன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். உள்ளே போனால் கடல் மாதிரி இருக்கும். போயிட்டு எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாம். உள்ளே போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணால் நான் மொதல் என்ட்ரன்ஸ்லேயே இறக்கி விட்டாங்க. இறக்கி விட்டு நான் அங்கேயே பார்க் பண்ணிட்டேன். நான் திரும்பி இந்த என்ட்ரன்ஸ் தான் வருவேன்ட்டு அவங்க சொல்லவே இல்லை. ஆனால் நான் இறக்கி விட்ட இடத்துல நான் நிற்கிறேன். ஆனால் அவங்க ஃபோன் பண்ணிட்டு நீ எங்கே இருக்கேன்னு கேட்குறாங்க. எங்கே இருக்கேன்னு கேட்டால் நான் என்னத்த சொல்கிறது? நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தானே நான் கேட்கணும். நான் கேட்குறேன், நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்குறேன், அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீ எங்கே இருக்க கேட்குறாங்க. நான் சொல்கிறேன், நான் அவங்கள எங்கே இறக்கிட்டோன்னா அங்கே தான் இருக்கேங்கிறேன். நீ ஏன் அங்கே நிற்கிற? நீ இந்த என்ட்ரன்ஸ் வர வேண்டியது தானே அப்படிங்கிறாங்க. எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு இருக்குது. சரி, நீங்கள் எந்த என்ட்ரன்ஸில் இருக்கீங்கன்னு கேட்டதுக்கு நான் 5வது என்ட்ரன்ஸில் இருக்கேன் வாங்கன்னு சொன்னாங்க. இப்போ அங்கே வந்து இறக்கி அங்கே வந்து அவங்கள பிக்கப் பண்ணி இந்த ஜாமாவை போட்டுட்டு திரும்பி உள்ளே போயிருக்காங்க. 5வது என்ட்ரன்ஸில் உள்ளே போயிருக்காங்க. திரும்பி அதே கன்ஃபியூஷன். இப்போ எந்த என்ட்ரன்ஸ் வர போகிறான்னு தெரில. பார்ப்போம். ஓகே கேஸ், டிரைவர் ஃபுல்லாக நீங்கள் குவைத்துக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி கஷ்டத்தெல்லாம் பார்க்கணும். இதை விட கஷ்டப்படுறவங்களாம் இருக்கிறாங்க. இது என்ன சொல்கிறது? எனக்கு சிரிப்பாக வருது. ஒரு பக்கெட்டு நிறையா சொல்லலாம். ஓகே பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.